அடுத்து இபாதத்திலே ஆர்வமாகுதல். இன்று இந்த சமூகம் போராடுகிறது. அதை பார்க்கும் பொழுது ஆலிம்களுக்கு, மார்க்க அறிஞர்களுக்கு சந்தேகம் வருகிறது. இந்த போராட்டங்கள் எதற்கு? ஃபஜ்ருடைய தொழுகையை பள்ளியில் வந்து தொழாமல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஹம்மதின் சமுதாயமே, வெற்றி வேண்டுமா உனக்கு? உலகத்தின் ஆட்சி அதிகாரங்கள் வேண்டுமா? அல்லாஹ்வின் பாதுகாப்பு வேண்டுமா? காலையிலே ஃபஜ்ருக்கு பள்ளியிலே அதான் சொல்லப்பட்ட பிறகு பள்ளியை நோக்கி விரண்டு சென்று முதல் சஃபிலே தக்பீர் கட்டி உலக முஸ்லிம்கள் வெளியே பள்ளியை விட்டு ஒரு தினம் வெளியே வந்தால் போதும், அல்லாஹ்வுடைய உதவி அவர்கள் பள்ளியை விட்டு வெளியே வரும் பொழுது அவர்களுடைய காலுக்கு அடியில் கிடக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் ஒருவன் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுகிறானோ அன்றைய முழு தினத்துடைய பாதுகாப்பையும் அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறான். ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் ஃபஜ்ருடைய தொழுகையை பள்ளியிலே சென்று தொழுதால் அன்ற முழு சமூகத்துடைய வெற்றியின் பொறுப்பையும் அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறான். ஆனால் இன்று பார்க்கிறோம், தொழுகை இருக்காது, ஆனால் போராட்டங்கள் இருக்கும். தொழுகையை மறந்து விடுவார்கள், தொழுகையை விட்டு விடுவார்கள். ஏதோ காசு பணத்தை தொலைத்தது போன்று தொழுகையை விட்டுவிட்டு இந்த பூமியை நடமாடி கொண்டிருப்பார்கள். இவர்களை அல்லாஹ் முஸ்லிம்களாக அங்கீகரிக்க மாட்டான். யார் தொழுகையை நிறைவேற்றி ஜகாத்தை கொடுத்து ஷிர்கில் இருந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டார்களோ அவர்கள்தான் உங்களுடைய மார்க்க சகோதரர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுல்லதி பைனனா வ பைனஹும் அஸ்ஸலா ஃபமன் தரக்கஹா ஃபகத் கஃபர். ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு காஃபிருக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி தொழுகைதான். எவன் தொழுகையை விடுகிறானோ அவன் காஃபிராகி விடுகிறான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறுத்து விடுகிறான். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய காலத்திலே எதை விடுவதையும் நாங்கள் குஃப்ராக கருத மாட்டோம், தொழுகையை விடுவதை தவிர. மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய ஃபத்வா, எவன் தொழுகையை விடுகிறானோ 3 நாட்கள் அவனுக்கு அவகாசம். 3 நாளிலும் அவன் தொழுகையை எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் 3வது நாளுடைய இரவிலே அவன் முர்த்தத், மதம் மாறியவன் என்ற அடிப்படையிலே அவனுடைய தலையை நீங்கள் வெட்டிவிட வேண்டும். அவனுக்கு முஸ்லிம் கபுர்ஸ்தானிலே இடம் கிடையாது. அவனுக்கு ஒரு முஸ்லிமான பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க கூடாது. அவனுக்கு முஸ்லிம்களுடைய வாரிசுரிமை சட்டம் கிடையாது. அவனை இறந்து விட்டால் குளிப்பாட்ட கூடாது. சாக்கு மூட்டைகளை கட்டி தொழுகையிலே குப்பையிலே எறிந்து விட வேண்டும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மட்டும்தான் இந்த விஷயத்தில் லேசான ஒரு சட்டத்தை சொல்லி இருக்கிறார்கள். அவன் தொழுகையை நிறைவேற்றும் வரை அவனை அடித்துக் கொண்டே இருங்கள், மரணித்தாலும் சரி. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எல்லோருடைய ஃபத்வாவும் 3 நாட்கள் தான் அவகாசம். 3 நாளும் தொழுகையை நிறைவேற்றவில்லை என்றால் மார்க்கத்தை விட்டு வெளியேறியவன் வெட்டி விடுங்கள். இன்று ஜும்ஆ வாசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள். வெள்ளிக்கிழமை பார்த்தால் பள்ளிகளில் இடம் இருக்காது. காலை ஃபஜ்ர் தொழுகையில் பார்த்தால் இமாமும் முஅத்தினும் நின்று கொண்டிருப்பார்கள். எத்துணை பள்ளிகளிலே இந்த காட்சியை பார்க்கிறோம். இப்படி பள்ளிகளை காலி செய்துவிட்டு தெருக்களிலே போராடக்கூடிய சமூகம். போராட்டம் கூடாது என்று சொல்லவில்லை, பள்ளிகளை மறந்துவிட்டு தொழுகையை மறந்துவிட்டு தொழுகையை கூட சரிவர நிறைவேற்ற துப்பில்லாத இந்த சமூகத்தை கொண்டு அல்லாஹ் வெற்றியை கொண்டு வர முடியாது. இது தொழுகையுடைய நிலைமை என்றால் இன்னும் எத்துணை இபாதத்துகள் இந்த மார்க்கத்தில் இருக்கிறது. அதிகாலையிலே இறைவன் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். யாராவது என்னிடத்திலே மன்னிப்பு கேட்பவர்கள் இருக்கிறார்களா? மன்னிக்கிறேன். யாராவது என்னிடத்திலே உதவி கேட்பவர்கள் இருக்கிறீர்களா? உதவி செய்கிறேன் என்ற அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் உறங்கிக் கொண்டிருக்கும் முஸ்லிம்கள் இருக்கும் சமுதாயம் இது. ஒரு இபாதத்திலே முன்னேற வழிகளை தேடிக்கொள்ளாத சமுதாயம் எப்படி அல்லாஹ்வுடைய வெற்றியை நோக்கி தங்களுடைய நடைபயணத்தை மேற்கொள்ள முடியும்? சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய சிந்தனைக்கு விடுகிறேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, பள்ளிக்கு அதான் சொல்லப்படுவதற்கு முன்னதாக பள்ளியிலே சென்று அல்லாஹ்வுடைய தொழுகையை எதிர்பார்த்து வாழ்ந்த சமூகம் இது.
தங்களுடைய உயிர் பிரியக்கூடிய நேரமாக இருந்தாலும் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் எழுப்புகிறார்கள். குடல்கள் எல்லாம் வெளியே வந்து கத்தியால் குத்தப்பட்டு கிடக்கும் பொழுது உமர் அவர்களே, தொழுகையின் நேரம் வந்து விட்டது. நஅம் நஅம் லா ஹவ்வ ஃபில் இஸ்லாம் லிமன் தரக ஸலா. ஆம் ஆம், எவன் இந்த மார்க்கத்திலே தொழுகையை விடுகிறானோ அவனுக்கும் இஸ்லாமிற்கும் சம்பந்தமில்லை என்று உமர் அவர்கள் கூறிவிட்டு அந்த நேரத்திலும் தொழுகையை நிறைவேற்றினார்கள். ஏன்? இவர்கள் பார்த்து வளர்ந்த தூதர் அப்படி நிறைவேற்றினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியவில்லை, எழுவதற்கு நோயுற்று இருக்கிறார்கள். 2 தோழர்களை அழைத்தார்கள். அழைத்துக் கொண்டு இருந்தார்கள், மயக்கமுற்று கொண்டு இருந்தார்கள். கடைசியாக 2 தோழர்களையும் அழைத்து 2 தோழர்களுடைய தோல் மாட்டிலும் தன்னுடைய கைகளை போட்டவாறு கால்களை பூமியில் தரதரவன இழுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாஅத்துடைய தொழுகையை நிறைவேற்றி வந்ததை நீங்கள் வரலாறுகளிலே நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜமாஅத் தொழுகை நடந்து கொண்டிருக்கும் பொழுது யார் தங்களுடைய வீடுகளிலே தொழுது கொள்கிறார்களோ அவர்களுடைய வீட்டை நெருப்பால் எரிக்க என் மனம் நாடுகிறது. பெண்களையும் குழந்தைகளையும் கணக்கில் கொண்டு நான் விடுகிறேன். எந்த குற்றத்திற்கு? யார் தங்களுடைய தொழுகையை பள்ளியில் அமைத்துக் கொள்ளாமல் வீடுகளில் அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு. ஆனால் தொழுகை இல்லாமல் முஸ்லிம்கள் என்ற பெயரிலே இந்த சமூகம் உலா வந்து கொண்டிருக்கிறது. இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும் என் அன்பு சகோதரர்களே. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த நல்ல கூட்டமும் இந்த சமுதாயத்திலே வாழ்கிறது. பள்ளிக்கு அதான் சொல்லப்படுவதற்கு முன்னதாகவே அடுத்த வக்திற்கு எப்போது பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று கணக்கிட்டு தங்களுடைய நேரங்களை வடித்துக் கொண்டு எந்த இடத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு ஆவலுடன் உள்ளத்திலே காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சமூகமும் இந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அந்த கூட்டமாக என்னையும் உங்களையும் ஆக்குவானாக.